வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் எஸ்வி தமிழ் டெக் யூடியூப் சேனல். இன்னும் சில நாட்களில் புது வேடம் பிறக்க உள்ளது. அதாவது 2021ஆம் ஆண்டு பிறக்க உள்ளது. அவ்வாறு புது வேட பிறக்கின்ற பொழுது நாங்கள் எமது உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் குறுஞ்செய்திகள், வாழ்த்து மடல்கள் என்பவற்றை வாட்ஸ்அப் வைபர் மூலம் பகிர்ந்து கொள்வோம். அவ்வாறு நாங்கள் வாட்ஸ்அப் மூலம் வாழ்த்து மடல்களை பகிர்வதன் மூலம் நாம் குறுந்தொகையான பணத்தினை ஏர்ன் பண்ணி கொள்ள முடியும், அதாவது பெற்றுக்கொள்ள முடியும். அது எவ்வாறு என்பதை பற்றி தான் பார்க்க உள்ளோம். வழமையாக நாங்கள் நார்மலாக ஃபோட்டோ அனுப்பாமல் இந்த முறை ஒரு கிஃப்ட் மாதிரி, சர்ப்ரைஸ் கிஃப்ட் மாதிரி ஒரு வெப்சைட்டில், அதாவது புலகரில் ஒரு ஸ்கிரிப்ட் மூலம் ஒன்று எழுதி அதன் மூலம் நாங்கள் ஒரு வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணி நாங்கள் அதை சென்ட் பண்ணுன்றோம். இதை நாங்கள் செய்வதற்கு HTML கோடிங் எல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நார்மலாக ஒரு ஜென்ரல் நாலேஜ் கம்ப்யூட்டரை பற்றி தெரிஞ்சிருந்தாலே போதுமானது. அது எவ்வாறு தொழிற்படுது, அந்த ஸ்கிரிப்ட் எவ்வாறு தொழிற்படுகின்றது, எவ்வாறு உள்ளது என்பதை பார்த்து விட்டு நாங்கள் வீடியோக்குள் வருவோம். பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிங்க உங்களுக்கு இப்படி தான் வரும் இந்த லிங்க். இதை கிளிக் பண்ணி நாங்கள் ஓப்பன் நார்மலாக கொடுத்து காட்டுறேன். இல்லாட்டி நார்மலாக கிளிக் பண்ணி உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். நேராக ஓப்பன் ஆகி இப்படி தான் வரும். கிளிக் கிஃப்ட்னு ஒரு கிஃப்ட் பாக்ஸ்னு வரும். அந்த கிஃப்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகும். அதாவது எஸ்வி தமிழ் டெக் சார்பாக ஹாப்பி நியூ இயர் போட்டு முன்கூட்டிய புத்தாண்டு வாழ்த்துக்கள், அதில் எவ்வளோ நாள் இருக்குது, டேஸ், ஹவர்ஸ், மினிட்ஸ் எல்லாம் போட்டிருக்கும். கீழே ஃபோட்டோஸ் எல்லாம், அனிமேஷன் ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. கீழே வீடியோஸ் ஒன்று இருக்குது, அதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். கீழே மியூசிக் இருக்குது. கீழே ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருக்குது. இப்போ வீடியோ ப்ளே பண்ணிக்கிறேன். இப்படி வீடியோ ப்ளே ஆகும். இதுக்கு இடையில் நாங்கள் ஆட்சன்ஸ் போட போகிறோம். கூகுள் ஆட்சன்ஸில் ரெவென்யூ இல்லாட்டி பாப்புலர் போட்டு அது மூலம் நாங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். கீழே பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் நேம் ஒன்று இருக்குது. அதில் உங்களோட ஃப்ரெண்ட்க்கு நீங்கள் அனுப்பிக்க உங்களோட நேமை அடிக்கணும். உங்கள் நேமை டைப் பண்ணி போட்டு நீங்கள் கோ கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டுக்கு போய்க்க அந்த நேமில் போகும். இப்போ நான் நம்மளை கோ கொடுக்குறேன். ஸோ அங்கே மேலே ஃப்ரெண்டு கொடுத்துட்டா ஃப்ரெண்ட்ஸ் சார்பாகன்னு வந்துருக்குது. அப்புறம் ஹாப்பி நியூ இயர்லாம் போட்டு ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருக்கு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்னு போட்டு வாட்ஸ்அப்ன்ற அடையாளம் கிடக்குது. அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு நேராக இன்டெரக்ட் ஆகி வாட்ஸ்அப்புக்கு போகும். வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, குரூப்புக்கு எல்லாருக்கும் நீங்கள் இதில் சென்ட் பண்ணிக்கொள்ள முடியும். பார்த்தீங்கன்னா அது எவ்வாறு உள்ளது, எவ்வாறு அழகாக உள்ளது என்பதை பார்த்திருப்பீர்கள். அந்த ஸ்கிரிப்டை நாங்கள் எப்படி எழுதுறது, அதுக்கு யூஸ் பண்ணுற கோடிங்கள் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்வி தமிழ் டெக் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதாக்கள் இப்போவே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல விட்டுக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் ஏர்னிங் பற்றி போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல கூகுளுக்கு போங்க. கூகுளில் போய் நார்மலாக ப்ளாகர்னு அடிங்க. BLOGGER அடிச்சுட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகும். இதில் முதலாவது இருக்குது பார்த்தீங்கன்னா https://www.blogger.com. அதில் இதில் கிரியேட் யூனிக் அண்ட் பியூட்டிஃபுல் ப்ளாகர்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக க்ரியேட் பண்ணுற இதெல்லாம் ஓப்பன் ஆகும். அவங்களோட இமெயில் ஐடி கொடுத்து க்ரியேட் பண்ணுறது வரும். ஆல்ரெடி நான் ஒரு இமெயில் ஐடியில் ப்ளாக் கொண்டு வச்சுருக்கபடியாக எனக்கு இப்படி ஓப்பன் ஆகுது. இல்லைன்னா உங்களுக்கு நார்மலாக ஓப்பன் ஆகிக்க உங்களுக்கு இப்படி தான் முதல்ல இமெயில் ஐடி கேட்கும். அதெல்லாம் கொடுத்தோன்னா உங்களுக்கு உங்கள் ப்ளாக் டைட்டில் கேட்பாங்க. என்ன டைட்டில் கொடுக்க போகிறீங்கன்னு. ஓகே, நீங்கள் இது நியூ இயருக்கு செய்கிறபடியாக நியூ இயர் 2 கொடுத்துக்கொள்ளுங்க. இல்லை இதுவே பர்த்டேக்கு செய்கிறீங்க, இல்லை தைப்பொங்கல், இல்லை தீபாவளி செய்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டைட்டிலில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி கொள்ள முடியும். இது நாங்கள் நியூ இயருக்கு செய்கிறபடியாக நான் ஹாப்பி நியூ இயர்ன்றே கொடுக்குறேன். ஹாப்பி நியூ இயர் 2021 கொடுத்துக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு ஒன்று இருக்குது. அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பக்கம் போகும். இதில் அட்ரஸ் கொடுக்கணும். இதில் நீங்கள் என்னத்தை பற்றி செய்ய போகிறீங்களோ அதில் அட்ரஸே கொடுங்க. நான் ஹாப்பி நியூ இயர்னு கொடுக்கபடியாக நான் நியூ இயர் 2021 கொடுக்குறேன். சம்டைம் அதில் நேம் இருந்தால் அது கொடுப்படாது. ஓகே இந்த அட்ரஸில் எடுக்கல தான். என்ன இது ஆல்ரெடி இல்லை இதில் க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் ஹாப்பி நியூ இயர்னு கொடுத்து பார்ப்போம். ஹாப்பியை முன்னுக்கு போட்டு பார்ப்போம். ஹாப்பி நியூ இயரும் 2021ஆம் ஆண்டும் கொடுக்கப்பட்டிருக்குதான். அப்படின்னா நாங்கள் இதில் எக்ஸ்ட்ரா ஒரு நம்பரை சேர்த்தோம்னா உங்களுக்கு அது மாறுபடும். ஸோ நான் ஹாப்பி நியூ இயர் நியூ முன்னுக்கு கொடுக்குறேன். நியூ ஹாப்பி நியூ இயர்னு. ஸோ அதுவும் கொடுக்கப்பட்டிருக்குது. ஹாப்பி இயர் என்று கொடுக்குறேன். நோ
பார்த்தீங்கன்னா நான் வந்து நியூ இயர் 2021 கொடுக்கலாம் போனோடைய 221 கொடுத்துருக்குறேன். அதாவது 2021 அது வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுற பொறுத்து அதுக்கு முதல் வந்து ஒரு ஆள் யாரும் க்ரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த நேமில் கொடுக்கலாது. ஸோ நீங்கள் எழுத்துக்களை மாற்றிக்கிட்டு தான் கொடுக்கணும். அப்போ நான் நியூ இயர் 2021 கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஒரு ப்ளாகரும் இல்லாடியா அடுத்த சேவண்டை கொடுத்து நெக்ஸ்ட்டை கொடுக்குறேன். ஓகே, இந்த சேவை கொடுத்துட்டோம். இப்போ சேவ் ஆகி எங்களுக்கு வந்து இப்படி தான் ப்ளாகரில் வந்து ஓப்பன் ஆகும். ப்ளாகரில் வந்து ஏன் க்ரியேட் பண்ணலாம்னா ப்ளாகர் வந்து ஃப்ரீ, கூகுளில் ஃப்ரீயான ஒரு வெப்சைட் தளம் தான் ப்ளாகர். இதுவே வேர்ட் ப்ரெஸில் க்ரியேட் பண்ணோம்னா நீங்கள் அதுக்கு டொமைன் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ப்ளாகர்னால் அந்த செலவெல்லாம் இல்லை. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இதில் என்ன செய்யணும்னா தீம்ஸ்ன்னு இருக்குது. ஓகே, அந்த தீம்ஸுக்குள்ளே போய் தான் நாங்கள் செய்யணும். இந்த ப்ளாகில் க்ரியேட் பண்ணுற மூலம் வந்து நாங்கள் வந்து ஆட்ஸல் போட்டுக்கொள்ளலாம். கூகுள் ஆட்ஸ் போட இல்லாது, ஆனால் வந்து ஏர்னிங் செஞ்சு கொள்ளலாம் வேறு ஆட் மூலம். அதாவது ரெவென்யூ ஆட்டன் இருக்குது, பாப்அப் ஆட்ஸன் இருக்குது. அதன் மூலம் வந்து நாங்கள் வந்து ரெவென்யூ எடுத்துக்கொள்ளலாம், அதாவது மணி ஏர்ன் பண்ணி கொள்ள முடியும். ஓகே, அதெல்லாம் என்ன எப்படி செய்கிறேன்ட்டு நான் அடுத்த வீடியோவில் போடுவேன். உங்களுக்கு அதை பற்றி வீடியோ தேவை அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெகு சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதை பற்றி நான் போட்டுக்கொள்வேன். இப்போ அடுத்த தீம் இருக்குது பார்த்தீங்களா, தீமை கொடுக்குறோம். தீமை கொடுத்த அப்புறம் உங்களுக்கு இப்படி தான் வரும். இதில் வந்து ரேண்டம் தீமை கொடுக்காம இதில் வந்து இந்த 2வது தீம் ஒன்று இருக்குது டாக்கன், அதை கொடுத்து நான் வந்து அப்ளை கொடுக்கணும். ஓகே, டாக்கு கொடுத்து அப்ளை கொடுத்துட்டோம். நேற்று அப்ளை சக்ஸஸ்ஃபுல் அப்ளேட் ஆகிடுது உங்களுக்கு. அதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து இந்த கீழே அம்புக்குறிக்கு தானே அதை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு சேஞ்ச் பண்ணணும். இது வந்து செகண்ட் ஜெனரேஷனில் இருக்குது, நாங்கள் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு சேஞ்ச் பண்ணணும். ஓகே, கிளிக் பண்ணுறோம். இதில் வந்து பேக்கப் பண்ண சொல்லி கேட்குது. எங்களுக்கு பேக்கப் தேவையில்லை, ஏன்னா இது புதுசு தான் க்ரியேட் பண்ணாங்க. ஸோ நாங்கள் வந்து ஸ்விட்ச் வித்தவுட் பேக்கப்பை கொடுத்து பேக்கப் இல்லாமல் நாங்கள் சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ வந்து 2வது அதாவது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் சேஞ்ச் பண்ணியாச்சு. உங்களோட லேஅவுட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்குது. ஓகே, இதில் தானே மேலே ஒரு ப்ளூ லைன் ஒன்று தானே, அந்த ப்ளூ லைனை நிப்பாட்டணும். அது எப்படி நிப்பாட்டுறேன்னா இதில் வந்து HTML கோடிங்கை கிளிக் பண்ணி பக்கத்தில் கோணத்தை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் சேஞ்ச் நேம் பார்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணி இதில் ப்ளூ ஒன்று இருக்கும், அதை ஆஃப் பண்ணிவிட்டால் சரி. ஓகே, ஆஃப் பண்ணிவிட்டா லோட் ஆகிட்டு இப்போ லோட் பண்ணி பார்த்தோம்னா அந்த மேல் ப்ளூ லைன் இருக்காது. ஓகே, உங்களுக்கு இப்படி ஓப்பன். இனி வந்து கோடிங்கில் நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணோம். ஓகே, கோடிங்கில் அதாவது தீம்ஸில் எடிட் HTML கோடிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி இந்த கோடிங் ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் நீங்கள் என்ன செய்யணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு கோடிங் கொடுத்துருக்கேன், லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகும், அந்த கோடிங் ஓப்பன் ஆகும். இந்த கோடிங்கை தான் நாங்கள் அப்ளை பண்ண போகிறோம். இந்த கோடிங்கை டவுன்லோட் பண்ண கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட் பேடில் டவுன்லோட் ஆகிக்கொள்ளும். இப்படி நோட் பேடில் டவுன்லோட் ஆகிக்கொள்ளும். இப்போ நோட் பேடில் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+A கொடுத்து காப்பி பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, காப்பி பண்ணிவிட்டு எங்களோட ப்ளோகர் இருக்குது தானே, அதில் வந்து நாங்கள் நிற்கிறோம். ப்ளோகரில் தீம்ஸில் எடிட் HTML நிற்கிறோம், அதை கிளிக் பண்ணுறோம். ஓகே, அதுக்குள்ளே போயிட்டு இது அவளை கோட்டையும் டிலீட் பண்ணணும். ஸோ Ctrl+A கொடுத்துட்டு டிலீட் பண்ணுறோம். ஓகே, டிலீட் பண்ணிவிட்டு இந்த நோட் பேடில் ஒரு காப்பி நாங்கள் தானே கோட் வந்து அந்த கோட்டை வந்து இதில் அப்ளை பண்ணுறோம். ஓகே, இப்போ நாங்கள் Ctrl கொடுத்து அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணிவிட்டு இதில் சேவ்ன்றதை கிளிக் பண்ணுறோம். ஓகே, இங்கே ப்ராசஸிங் ஆகிக்கொண்டு இருக்குது. அப்டேட் சக்ஸஸ்ஃபுல். ஓகே, இப்போ நாங்கள் வந்து இதை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா எங்களுக்கு வந்து கோடிங் சேஞ்ச் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் முதல் ஸ்டார்டிங்கில் வந்து கிஃப்ட்ன்றது இருக்குது. இது வந்து பிசியில் பார்க்கக்கூடிய கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இது வந்து ஃபோனுக்குரியனுடைய உங்களுக்கு ஃபோனுக்கு பார்க்க நீட்டாக இருக்கும், கம்ப்யூட்டரில் பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, கிளிக் பண்ணிங்கன்னா நார்மலாக அதில் நீங்கள் பார்த்தாவளோ இதில் இருக்கும். ஓகே, இதில் வந்து நாங்கள் இந்த இதெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த கோடிங் கொடுத்துட்டோம். இவ்வளோ தான் இப்போ இந்த கோடிங். இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ண இமெயில் அட்ரஸ், அதாவது நீங்கள் கொடுத்த அந்த ஐடியில் நியூ இயர் 2021 blogspot.com அந்த லிங்கில் வந்து இந்த இது வந்து இருக்குது. இதை நீங்கள் வந்து எவ்வளோ காலம் யூஸ் பண்ணி கொள்ளலாம். காசு கட்ட தேவையில்லை, பே பண்ண தேவையில்லை. இதுகளில் இடக்கிட ஆட்டை போட்டு அது மூலம் வந்து நாங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். இடக்கிட ஆட் போட்டுக்கொள்ளலாம். ஓகே, இப்போ இதுவே வந்து நீங்கள் வந்து இப்போ இது 2021 இதாக செஞ்சுருக்கேன். இதுவே 2022 செய்யணும் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து லிங்க் எல்லாம் மாற்ற தேவையில்லை. இதையே திருப்பி செஞ்சு கொள்ளலாம். அதாவது திருப்பி ப்ளோகர் டீம்ஸுக்குள்ளே போட்டு எடிட் HTML கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகும். இதில் நார்மலாக கிளிக் பண்ணிவிட்டு
கண்ட்ரோலோட எஃப்ஐ கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சர்ச்சினோட ஒரு பாரோட ஓப்பன் ஆகும். அதை 2021 அடிச்சுட்டு என்ட்ரை கொடுத்தீங்கன்னா அந்த 2021ஆம் ஆண்டு இருக்கிற லெட்டர்லாம் எங்கெங்கே இருக்குன்னு காட்டும். ஸோ இதில் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இதில் ஒன்று இருக்குது, அப்புறம் அந்த இதில் ஒன்று இருக்குது, இங்கே இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து மாற்றணும் 2022 மாற்றிட்டிங்கன்னா சரி. ஸோ வந்து இதில் வந்து ஹாப்பி நியூ இயர் இருக்குது, இது 2022 மாற்றணும். அழிச்சு போட்டு 2. ஓகே, அது மாற்றலை. இது வந்து 2021ஆம் ஆண்டுகளுடைய மாற்றலை விட்டுருக்கேன். அப்படி நீங்கள் 2022 செய்ய இதில் எல்லாத்தையும் கண்ட்ரோல் எஃப்ஐ கொடுத்துட்டு சும்மா 2021 அடித்து போட்டு என்ட்ரை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே வரும் பார்த்து எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி விட்டிங்கன்னா இந்த இது வந்து 2022ஆம் ஆண்டுக்குரியதாக மாறிடும். அப்போ இதில் வந்து 2021 இருக்குது, இதில் நாங்கள் கொடுத்து மாற்றிக்க 2022 வந்துடும். உதாரணத்துக்கு காட்டுறேன்னா கண்ட்ரோல் எஃப்ஐ கொடுத்துட்டு ஓகே, இதில் பார்த்திங்கன்னா 2021 இருக்குது, 2 மாத்திரை, இங்கேயும் 2 மாத்திரை. இப்போ சேவை கொடுத்துட்டேன். ஓகே, முதல்ல வந்து 2021 இருந்தது, இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டேன்னா இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணமுண்டா பார்த்திங்கன்னா ஹாப்பி நியூ இயர் 2022 வந்துடும். ஓகே, அப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு எத்தனாம் ஆண்டு செய்ய போகிறீங்களோ அத்தனாம் ஆண்டுக்குரியதாக வந்து இந்த கோடிங்கில் மாற்றிக்கொள்ளலாம். இதில் பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் தமிழில் இருக்குது. இந்த தமிழை வந்து நீங்கள் சிங்களத்தில் இல்லை ஹிந்தியில் போட போகிறீங்கன்னா அதையும் இவ்வளோத்தையும் காப்பி பண்ணி போட்டு இதில் வந்து ப்ளகரில் வந்து கண்ட்ரோல் எஃப்ஐ கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு அடிச்சிங்கன்னா எஃப்ஐ கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு அடிச்சிங்கன்னா அது எங்கே இருக்குன்னு காட்டும். நிறைய முன்கூட்டிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படி காட்டும். அப்போ இதில் வந்து நீங்கள் அழிச்சு போட்டு அதுக்குரிய லெட்டராக போட்டுக்கொள்ளலாம். இதில் இங்கிலீஷ் வேணாம்னா அந்த இங்கிலீஷ் லெட்டர் அழிச்சு விட்டால் கூட உங்களுக்கு இதில் ஒன்றும் பெறாது. ஓகே, அது மாதிரி இப்போ வந்து இந்த ஃபோட்டோ உங்களுக்கு பிடிக்கல, இதில் வந்து இப்படி ஹாப்பி நியூ இயர் இந்த ஃபோட்டோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த ஃபோட்டோ அழிச்சு போட்டு வேறு ஃபோட்டோ போட போகிறீங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் காப்பி இமேஜ் அட்ரஸ்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து கண்ட்ரோல் எஃப் கொடுத்துட்டு கண்ட்ரோல் எஃப் கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த கோட் எங்கே இருக்குன்னு காட்டும். இந்த இருக்குது இந்த கோட், இதை அழிச்சு போட்டு உங்களுக்கு தேவையான ஃபோட்டோக்குரிய லிங்கை தூக்கி போட்டால் சரி. அது எப்படி போடணும்னு காட்டுறேன் பாருங்களா. இப்போ வந்து முதல்ல வந்து பேக் பாரன். ஓகே, இப்போ வந்து நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு ஃபோட்டோ இருக்குது. ஓகே, அந்த ஃபோட்டோவை நீங்கள் இது முதல்ல இந்த ப்ளோகரில் வந்து போஸ்ட்னு ஒன்று இருக்குது தானே, அந்த போஸ்ட்டை கொடுத்துட்டு அதில் வந்து அப்லோட் பண்ணணும், நியூ போஸ்ட்டில் அப்லோட் பண்ணணும். ஸோ அது நியூ ஒன்றுக்கு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஓப்பன் ஆகும். அதில் வந்து இதில் பார்த்திங்கன்னா இமேஜ் இன்சர்ட்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணி அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர், உங்களோட கம்ப்யூட்டர் வச்சிங்கன்னா கம்ப்யூட்டரை கொடுத்துட்டு அப்லோட் பண்ணணும் ஃபோட்டோவை. ஓகே, உங்களுக்கு உதாரணத்துக்கு ஓகே இந்த மணிக்கூட போட போகிறோம். ஓகே, மணிக்கூட போட போகிறோம்னா இந்த மணிக்கூட கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அது லோட் ஆகி இந்த இதில் வந்து இதாகும். சரியோ, லோட் ஆகி கொண்டு இருக்குது. ஸோ லோட் ஆக முடியட்டும். இது வந்து ஒரு GIF, அதாவது அனிமேஷன் ஃபோட்டோ தான் இது. ஓகே, இப்போ வந்து அப்புறம் அங்கே செலக்ட் கொடுத்தோம்னா அது வந்து இதில் வந்துடும். அப்புறம் இதில் சேவாக கொடுத்துரும். பப்ளிஷ் இல்லை சேவ் கொடுக்குறோம். பிறகு வந்து இதில் லிங்கை நாங்கள் எடுக்கும். ஓகே, அதுக்கு நாங்கள் இதில் ரைட் கிளிக் பண்ணி இதை ஓப்பன் இன் நியூ விண்டோ ஓப்பன் இமேஜை கொடுக்குறோம். ஸோ இமேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஒரு வெப் அட்ரஸோட. ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்யணும், இந்த லிங்க் அழைச்சிட்டு அதுக்கு பதிலாக இந்த லிங்கை கொடுக்கும். ஸோ இந்த லிங்க் எடுப்போம். முதல்ல காப்பி இமேஜ் அட்ரஸ், அப்புறம் வந்து HTML கோடிங்கில் போகிறோம். தீம்ஸில் எடிட் HTML போயிட்டு அந்த கோடிங் எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். அதாவது கண்ட்ரோல் எஃப்ஐ கொடுத்துட்டு அப்புறம் அதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரை கொடுத்தோம்னா அந்த கோடிங் எங்கே இருந்து காட்டும். இந்த கோடிங் இதை அழிச்சு போட்டு தான் இதுக்கு பதிலாக வந்து இதை போடுறோம். ஸோ இதை காப்பி பண்ணுறோம். நான் கண்ட்ரோல் C கொடுத்து காப்பி பண்ணுறேன். இல்லாட்டி இப்படி காப்பி பண்ணிக்கொள்ளலாம். காப்பி பண்ணிட்டு இவரை நாங்கள் அழிக்கிறோம். இந்த கோடிங்கை அழிக்கிறோம். இந்த கோடிங் அழிச்சிட்டு இதுக்கு பதிலாக இந்த இடத்துல வந்து நாங்கள் காப்பி பண்ண கோடிங்கை போட்டு சேவ் கொடுத்தோம்னா இப்போ அதில் ஃபோட்டோ மாறும். ஓகே, இப்போ இதில் இந்த இதான இருந்தது. இப்போ நாங்கள் திருப்பி ரீஃப்ரெஷ் பண்ணுறோம். ரீஃப்ரெஷ் பண்ணோடனே பார்த்திங்கன்னா இது வந்துட்டு இந்த அனிமேஷன் வந்துட்டு. இப்போ இது கம்ப்யூட்டரில் பார்க்கவே உங்களுக்கு இப்படி இருக்குது, பட் ஃபோனில் பார்க்க உங்களுக்கு நீட்டாக இருக்குது. ஓகே,
உங்களுக்கு அப்புறம் இது இப்படி வந்துட்டு இப்படி தான் வந்து உங்களுக்கு தேவையான மாற்றிக்கொள்கிறது. ஓகே, உங்களுக்கு இது எல்லாத்தையும் மாற்றலாம். அந்த வீடியோ மாற்றினா கூட மாற்றிக்கொள்ளலாம். இந்த மியூசிக் தேவைன்னா மாற்றலாம். இது இந்த ஃபோட்டோ மாற்றலாம். சைடில் ஒரு ஃபோட்டோஸ் மாற்றலாம். எல்லாம் மாற்றிக்கொள்ளலாம். எல்லாம் இந்த கோடிங்கில் இருக்குது. ஓகே, இதில் AdSense கோட் ஸ்டார்ட் இருக்குது. இதெல்லாம் வந்து AdSense வந்து போடுறது. AdSense எப்படி போடுறது, மற்றது ஃப்ரீயாக வந்து டொமைன் பர்ச்சேஸ் பண்ணுறது. இப்போ இது வந்து டொமைன் இல்லை, இது வந்து blogspot.comல இருக்குது. நாங்கள் ஃப்ரீயாக வந்து டொமைன் பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்த ஃப்ரீயாக டொமைன் என்ன பர்ச்சேஸ் பண்ணலாம் 1 இயருக்கு, அதெல்லாம் வந்து நான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதாவது அடுத்த வீடியோ வந்து டொமைன் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்ட்டும், இதுக்கு வந்து எப்படி நாங்கள் ஒரு அட்டௌண்ட்டை கொடுத்து அந்த அட் மூலம் வந்து எப்படி ஏர்ன் பண்ணிக்கொள்கிறது அப்படின்னும் நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, இப்போ இன்றைக்கு வந்து நான் வந்து ஹாப்பி நியூ இயருக்கு வந்து ஒரு கோட் மூலம், அது புலகரில் கோட் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறது மூலம் வாட்ஸ்அப்பில் சேவடக்கூடிய ஒரு வைரல் ஸ்கிரிப்ட் ஒன்று தான் பார்த்துருக்கோம். இதை நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு உங்களோட நம்பர்களுக்கெல்லாம் நீங்கள் சென்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, இன்றைக்கு வீடியோ போல தான். நான் அடுத்த வீடியோவில் சொன்ன மாதிரி நான் வந்து டொமைன் ஃப்ரீ டொமைன் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுற பற்றியும், இதுக்கு AdSense போட்டு அதாவது வேறு ரெவென்யூ இல்லாட்டி பாப்புலர் போட்டு எப்படி ஏர்ன் பண்ணிக்கொள்கிறது அப்படி பற்றியும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் அடிங்க. மற்றும் எஸ்வி தமிழ் டெக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நாங்கள் ஏர்னிங் பற்றி போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.